அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இயற்பியல் பண்புகள், அதாவது இயற்பியல் மாற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்பியல் மாற்றத்திற்குன்னு சில பண்புகள் இருக்குது, அந்த 4 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக நிலை மாற்றம், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு பொருள் மாறக்கூடியது இயற்பியல் மாற்றமே. அதுக்கு முதல் உதாரணமாக பார்த்திங்கன்னா உருகுதல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு திண்மம் திரவமாக மாறுது. அப்போ ஒரு திண்மத்தை வெப்பப்படுத்தும் போது அது திரவ நிலையை அடைகிறது, அது உருகுதல். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி திண்ம நிலை, வெப்பப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது உருகுதல்ங்கிற ஒரு செயல் நடந்து அது திரவ நிலையை அடைகிறது, நீராக மாறக்கூடிய நிகழ்வு. இதுதான் பார்த்திங்கன்னா உருகுதல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆவியாதல் அப்படின்னா என்ன. ஆவியாதல் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நாம் பார்க்கலாம். ஆவியாதல் நீர் கொண்ட ஒரு கெட்டிலை போதுமான அளவு வெப்பப்படுத்தியும் நீர்க்குமிழ்கள் உருவாகி திரவநிலை நீராவியாக மாறும். ஒன்றும் இல்லை, திரவத்தை வெப்பப்படுத்துகிறோம், நீரை வெப்பப்படுத்துகிறோம், கொதிச்சு என்ன ஆகுது, ஆவியாக மாறுது, நீராவியாக மாறக்கூடியது தான் ஆவியாதல் சொல்கிறோம். இப்போ செயல்பாடு 1 பாருங்கள், பனிக்கட்டி உருகுதல் மற்றும் நீர் உறைதல். இது ரெண்டுமே அங்கே சொல்லியிருக்காங்க. பனிக்கட்டி நீர் வெவ்வேறு போன்று காட்சி அளித்தாலும், பனிக்கட்டியாக இருந்தாலும் சரி நீராக இருந்தாலும் சரி, ரெண்டுமே என்னது, நீரினுடைய மூலக்கூறுகள் தான், H2O தான். நீர் திண்ம நிலையில் இருந்து, அதாவது பனிக்கட்டி உருகி திரவ நிலைக்கு மாறக்கூடியது தவிர வேறு ஏதாவது அங்கே புதுசாக ஒரு பொருள் அங்கே உருவாகுதான்னா எதுவுமே உருவாகலை. ஸோ தோற்றத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, நிலை தான் மாறுது, திண்மம் திரவமாக மாறுதே ஒழிய வேறு ஒரு புதிய பொருள் அங்கே எதுவுமே அங்கே உருவாகிறதில்ல. அதனால தான் பனிக்கட்டி உருகி நீராக மாறக்கூடிய இந்த நிகழ்வை இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். பனிக்கட்டி உருகி நீராகும் இந்த மாற்றத்தினை மேலே நிகழ்த்தி, அதாவது இந்த தண்ணியாக மாறிப்போச்சு, பனிக்கட்டி உருகி நீராக மாறிடுச்சு. இந்த நீரினை மீண்டும் நாம் பனிக்கட்டியாக எப்படி மாற்றலாம், குளிர்சாதன பெட்டியில் அதிகமான குளிர்ச்சியில் வச்சோம்னா என்ன ஆகும், உறைந்து மீண்டும் பனிக்கட்டியை பெற முடியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் நீர் உறைதல். ஸோ இது நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கலாம். ஈரமான ஒரு துணியினை உலர்த்தும் பொழுது துணியில் உள்ள நீர் ஆவியாகி துணியினை உலர வைக்கிறது. இந்த ஆவியாதல் பார்த்திங்கன்னா, தண்ணி நாம் துணி துவைச்சிட்டு என்ன செய்கிறோம், துணி நம்ம வெயிலில் காய வச்சிடறோம். சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பாற்றல் அந்த துணியில் இருக்கக்கூடிய நீர் என்ன செஞ்சிருது, உறிஞ்சிக்குது, ஆவியாகி அதாவது துணி நமக்கு உலர வச்சிருதுங்கிறாங்க. இது ஒரு ஆவியாதல். ஆனால் ஆவியாதல்ங்கிறது 2 வகையில் நிகழுதுங்கிறாங்க. ஒன்று கொதிச்சு நீராவியாக மாறக்கூடியது, இன்னொன்று ஆவியாதல். ஸோ கொதித்தல் மற்றும் ஆவியாதல் அப்படி 2 நிகழ்வு இருக்குது ஆவியாதல்லையே. கொதித்தல் வெப்பப்படுத்துதல் மூலமும், ஆவியாதல்ங்கிறது இயற்கையிலே நிகழக்கூடிய நிகழ்வுங்கிறது. ஆவியாதலுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். கடல் நீரிலிருந்து உப்பு எடுக்கிறாங்க பார்த்தியா, உப்பளம். அந்த உப்பளத்தில் பார்த்தீங்கன்னா கடல் நீரினை பாத்தி மாதிரி கட்டி அங்கே ஆவியாதல், சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பாற்றல் அந்த கடல் நீரில் இருக்கக்கூடிய நீரை ஆவியாக இயற்கையிலேயே ஆவியாயிருது. மீதி அதில் கலந்துருக்கக்கூடிய உப்புக்கள் மட்டும் நமக்கு அங்கே கிடைக்கும். இதுவும் ஆவியாதல் நிகழ்வு தான், இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ கொதித்தல்ங்கிறது நாம் வெப்பப்படுத்தி அதில் உருவாக்குறது. ஆவியாதல்ங்கிறது இயற்கையிலே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போது துணியை நாம் வெயிலில் காய வைக்கிறது, இதெல்லாம் சொல்லலாம். கொதித்தல் என்ற நிகழ்வில் ஒரு திரவம் வெப்பத்தினை ஏற்று அது வாயு நிலைக்கு மாறுகிறது. வாயு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுடைய அமைப்பு மட்டுமே மாற்றம் அடையதே ஒன்றி வேறு எந்த ஒருமான வேதியியல் மாற்றமும் அங்கே நிகழ்வது இல்லை. இப்போது ஒரு திரவத்தை வெப்பப்படுத்துகிறோம், நீரை வெப்பப்படுத்துகிறோம், என்ன ஆகுது, கொதிக்குது, கொதிச்சு என்ன ஆகுது, நீராவியாக மாறுது. அப்போது திரவம் வாயு நிலைக்கு மாறுது. திரவத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுடைய அமைப்பு இப்போ வாயு நிலைக்கு மாறும்போது மூலக்கூறுடைய அமைப்பு இப்போ மாறிடுச்சு. அப்போ மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மட்டும்தான் மாறுது, நிலை தான் மாறுதே ஒழிய புதிதாக ஒரு பொருள் அங்கே உருவாகுவது இல்லை. அப்போ திரவமாக இருந்தாலும் சரி வாயுவாக இருந்தாலும் சரி, அதாவது நீராக இருக்கும் போதும் நீராவியாக இருக்கும் போதும் வேதியியல் இயைபு H2O தான். மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு H2O தான், நீர் தான் ரெண்டுமே. அதில் எந்த விதமான மாற்றம் அங்கே நிகழ்வதில்லை, வேறு எந்த ஒரு புதிய மாற்றம் அங்கே அடைவது இல்லை. ஸோ கொதித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒரு இயற்பியல் மாற்றமே. ஒரு திரவத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது அதன் துகள்கள் அதிக ஆற்றலை பெற்று, ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாவே என்ன ஆகும், அந்த திரவத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் துகள்கள் அதிகமான ஆற்றலை பெறுகிறது, வேகமாக அதிர்வடைகிறது.
போதிய ஆற்றல் கிடைத்தவுடன் என்ன ஆகணும், தன்னிச்சையாக இணைந்தன அது ஈர்ப்பு விசையை எதிர்கொண்டு ஒன்றை ஒன்று விலக்கி அடுத்த நிலைக்கு மாறும். திரவத்தில் உள்ள துகள் என்ன ஆகுது, அடுத்த நிலை என்ன, வாயு நிலைக்கு மாறும். அப்போ வாயு நிலையில் மூலக்கூறு எப்படி இருக்கும், ஒன்றுக்கொன்று இடைவெளி அதிகமாக இருக்கும். அந்த நிலைக்கு அது இயற்கையிலேயே வந்துடுது. ஸோ நீரினை 100 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பப்படுத்தும் பொழுது கொதித்து நீராவியாக மாறும். கொதிநிலையை அடைந்தவுடன் கொதித்தல் நடைபெறுகிறது. திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு அது மாறுகிறது. அப்போது ஒரு திரவத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த துகள்கள், அதில் இருக்கக்கூடிய துகள்கள் அதிகமான ஆற்றலை பெற்று வேகமாக அதிர்வடைந்து மூலக்கூறுகளிடையே இடைவெளி ஏற்பட்டு அடுத்த நிலையான வாயு நிலைக்கு மாறுகிறது. ஸோ நீரினுடைய கொதிநிலை என்னன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இது கொதித்தல் அப்படிங்கிறத பற்றி நாம் சொல்லலாம். சரி, இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.